சார்பிலே இங்கே உள்ள அறங்காவலர் அவர்கள் சதுரகிரி மலை மேல் நடக்கின்ற அன்னதானத்திற்கு மிக இடையூறாகவும் அன்னதானமே நடக்கக்கூடாது என்று ஒரு 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 திட்டமிட்டு சதுரகிரி கஞ்சி மடத்தை செயல்பட விடக்கூடாது, பக்தர்களுக்கு அன்னதானத்தை நடத்தக்கூடாது என்ற ஒரே கோரிக்கையை முன்வைத்து மறைமுகமான இடையூறை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். அன்னதான பொருட்களை இந்த மலை மீது ஏற்றுவதற்கு தடை செய்வது, அவர்களை மிரட்டுவது, அவர்களிடம் பொருட்களை பிடுங்கி வைப்பது, மேலே உள்ள சமையலுக்கு உண்டான வார்ப்புகளை எடுத்து எங்கேயாவது ஒரு மலை மேலே வைத்து விடுவது, இப்படி தொடர்ச்சியாக எல்லா வகையிலும் தண்ணீரை கட் பண்ணுவது, குடி தண்ணீரை கட் பண்ணுவது, இப்படி தொடர்ச்சியாக இந்த வேலைகளை செய்து வருகிறார்கள். மதுரை ஹைகோர்ட்டினுடைய உத்தரவு இருந்தும் இதை செய்து வருகிறார்கள். இது நீதிமன்ற அவமதிப்பாகும், நீதிமன்றத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள். என்னன்னு கடந்த நவராத்திரி கொலு பூஜையின் போது அன்னதானத்தை நடத்த விடாமல் கதையை பூட்டி விட்டு சென்று விட்டார்கள், குடிநீரை கட் செய்து விட்டார்கள். இப்படியெல்லாம் தொடர்ந்து செய்வது இந்து மக்களுக்கு, இந்த பக்தர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநீதியாகும். இது அரசாங்கத்துக்கு, கடந்த அரசாங்கத்துக்கு எவ்வளவோ சொல்லியும் எத்தனையோ முறை முறையிட்டும் இது விஷயமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீ முடிஞ்சா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருடைய செயல்பாடுகள் இருக்கு. இந்த அரசாங்கம் மாற்றத்திற்கான அரசாங்கமாக இருப்பதால் இது குறித்து தலையிட்டு இந்த சதுரகிரி மலையிலையும் திருச்செந்தூர் போல, பழனி போல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மக்களுக்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கும் இந்த நிர்வாகத்தை மாற்றி மக்களுக்கு பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டுமாய் இந்து பக்தர்கள் சார்பாக, சிவனடியார்கள் சார்பாக, சதுரகிரி பக்தர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நான் கடந்த 40 வருஷமாக இங்கே சதுரகிரிக்கு வந்துட்டு இருக்கிறேன். சதுரகிரி பக்தர்கள் சேவா சங்கம் என்ற ஒரு அமைப்பையும் நடத்தி வருகிறோம். இப்போ இது போல எந்த காலத்திலையும் கிடையாது. சதுரகிரி கஞ்சி மடம் 50 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. எந்நேரமும் பக்தர்களுக்கு வயிற்றுக்கு உணவை கொடுத்து வருகிற இந்த அமைப்புக்கே இவ்வளவு இடையூறு செய்தால் இந்த மக்கள் எங்கே போவாங்க? 7 கிலோமீட்டர் மலையில் நடந்து பசியும் பட்டினியுமா எங்கே போவாங்க? அறநிலை இது கவர்மெண்ட்டு அறநிலையத்துறை சார்பாக சுமார் 8 வருஷம்தான் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் கஞ்சிமடம் காளியம்சாமிகள் கஞ்சிமடம் சுமார் 50 வருடம் 1976 இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக மக்களுக்கு பசியார உணவு அளித்து வருகிறார்கள். அதே போல் ஆடி அமாவாசைக்கெல்லாம் கடந்த காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள். அத்தனை பேருக்கும் உணவும் குடிநீரும் வழங்கி சிறப்பித்தது இந்த பகுதி மக்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும். இப்படி இருக்கும்போது இந்த அன்னதானம் கஞ்சிமடத்தின் சார்பாக தொடர்ச்சியாக செய்வதற்கு இந்த அரசு ஆவணம் செய்யணும். அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ரமேஷ் அவர்கள் இதற்கு சரியான தீர்வு காண வேண்டுமாய் பக்தர்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.